நண்பர்களே வணக்கம். நான் தனலட்சுமி ஆர்கானிக் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தா அப்படின்னா, ஆவாரம்பூ சாப்பிட்டா சர்க்கரை நோய் குணமாகுமா அப்படின்றது நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்குது. நிறையா பேர்த்துக்கு குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சர்க்கரை நோய் அப்படின்றது அது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு. அதாவது இன்சுலின் சரியாக சுரக்காதனால சர்க்கரையோட அளவு கூடி இருக்கிறதுனால வர ஒரு குறைபாடு. அது நோய் கிடையாது. அது ஒரு இன்சுலின் சரியாக சப்போர்ட் பண்ணாதனால வர்ற ஒரு குறைபாடு தான். அது நோயின்னு சொல்ல முடியாது, அது ஒரு குறைபாடு, அவ்வளோதான். சரிங்களா? இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கிற உணவுகளை கம்மி பண்ணிவிட்டு நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். அதுதான். ஒருவேளை நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் உழைப்பு மூலம் அந்த கார்போஹைட்ரேட்டை எரித்தோம் அப்படின்னா, அதாவது அந்த கலோரிகள் அதிகமாகிற கலோரியை அந்த கார்போஹைட்ரேட் வர்ற கலோரியை எரிக்கிற அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உடல் உழைப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கார்போஹைட்ரேட் உணவை குறைச்சிட்டு நார்ச்சத்து உள்ள பொருட்களை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் அதாவது சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, அது சர்க்கரை நோய் பற்றி ஒரு விளக்கம். ஓகே, இப்போது கண்டென்ட்டுக்கு வருவோம். ஆவாரம்பூ இதை ஃபேஷியல் முகத்துக்கு போடுறது, இந்த மாதிரி பூசு மஞ்சத்தூளாக போடுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். அதுவும் எனக்கு உறுதியாக தெரியும். நான் நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி அனுபவம் இருக்குது. எனக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போட்டு குளிக்கிறப்பவும் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அது ஓகே, அது உண்மை. ஸோ வெளிப்புற பயன்பாடு, எக்ஸ்டர்னல் யூஸ், அதாவது முகத்துக்கு போடுறது, காலுக்கு போடுறது, இதுக்கு யூஸ் பண்ணலாம். பட்டு இன்டர்னலாக, அதாவது நம்ம குடிக்கிறது, அதில் டீ பண்ணி குடிக்கிறது, அதில் அது வேறு விதமாகவும் அந்த ஆவாரம்பூ எடுத்துக்கிறது பலன் தருமா அப்படின்றது கேட்டால் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். மெடிசன் அப்படின்றது ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களுக்கு நோய் கரெக்டாக இருக்கும். இதே இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நோய் குணமாகாது. ஏன் அப்படின்னா மெடிசன், மருத்துவம் ஒவ்வொரு உடம்புக்கும் வேரி ஆகும். ஒருத்தங்களுக்கு செட் ஆகிறது இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அப்படி இருக்கிறப்போ எல்லாத்துக்குமே இந்த சுகருக்கு சர்க்கரை ஆவாரம்பூ பவுடர் சாப்பிட்டோம்னா சரியாகும் அப்படின்றது கரெக்டாக வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வரலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய பாடி கண்டிஷன் ப்ளஸ் சுகரோட அளவை பொறுத்து இது சரியாகிறதுக்கான வாய்ப்பு, சரியாகிறதுன்றது வேறு, கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுமையாக சரியாகாது, பட்டு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஆனால் அதே மாதிரி எல்லாத்துக்குமே சரியாகும், எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரிந்து அது உண்மை இல்லை. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாடியை பொறுத்து ப்ளஸ்ஸு சர்க்கரையோட அளவை பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது உண்மையாக இருக்குமா, அது ஒவ்வொருத்தவங்களுடைய இதை பொறுத்து தான் வேரி ஆகும். அது பட் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். அது முகத்துக்கு போகிறது, இல்லை பியூட்டிஷியன், இல்லை தேய்ச்சி குளிக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்ம சாப்பிட்ற பொருள், அது ஆவாரம்பூவாக இருக்கட்டும், மற்ற எந்த பூவாக இருந்தாலுமே சர்க்கரை நோய் இதை சாப்பிட்டா குணமாகும், அதை சாப்பிட்டா குணமாகும் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கும் அது கரெக்டாக வருமா அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. அது ஒவ்வொருத்தங்களோட பொறுத்து தான் வேரி ஆகும் இது ஃபுல்லாகவே. ஸோ ஆவாரம்பூவுக்கு அது ஹெர்பல் ப்ராடக்ட்டு தான். பட்டு பியூட்டி சம்மந்தப்பட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டு தவிர சர்க்கரை நோய்க்கு இது கரெக்டாக வருமானது தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் வருமா, இல்லை வேறு ஆவாரம்பூவில் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது, ஆவாரம்பூவில் வேறு என்ன டவுட் இருக்குது, இல்லை இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றதுனால இதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நண்பர்களே. இது மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்குது. ஆவாரம்பூ நம்மக்கிட்ட இருக்குது. பட்டு நம்ம இதை ஃபேஷியல் இதுக்கு மட்டும் தான் நான் சஜஷன் பண்ணுவேன். இன்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஷன் பண்ண மாட்டேன். அதுவும் வாங்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதுக்கு. பட்டு 100% ஆர்கானிக் தான். நம்மகிட்ட இருக்கிற ஆவாரம்பூ பவுடர் 100% ஆர்கானிக் தான்.
ஏற்கனவே நான் ஆவாரம்பூ எடுத்து நம்ம எப்படி நம்ம வந்து எடுக்கிறோம் நம்ம காய போட்டோம் அப்படின்றது வீடியோ நான் போட்டிருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் கூட நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட இருக்குது. 100 கிராம் பார்த்தீங்கன்னா ரூ. 25 தான். 100 கிராம் ரூ. 25 தான். வேணுன்றவங்க நீங்கள் இதில் வாட்ஸ்அப் இருக்குது, இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அது வந்து மருத்துவம்ன்றது ஒவ்வொரு சுகர் மருத்துவம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரியாகும். ஒருத்தவங்களுக்கு குணமாகிறதுனால மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் குணமாகுன்றது கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வெளிப்புற பயன்பாடு மட்டும் யூஸ் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் இன்டர்னலில் கொடுக்குறவங்க அதை பற்றி R&D பண்ணி அதை பற்றி கரெக்டான டாக்டர்கிட்ட இது பண்ணிவிட்டு அது எடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய சஜஷன். நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும், இல்லை வேறு ஹெர்பல் ப்ராடக்ட்டு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நான் பாசிபிலிட்டி இருந்தால் நான் அதை பற்றி வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. வணக்கம். இன்னும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.